வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் கேட்ட மார்ஜினல் காஸ்டிங் ப்ராப்ளமில் 5 மார்க் கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following details, calculate which product is more profitable to manufacture. Assume time as the key factor. ஓகே, பார்த்தீங்கன்னா இல்லை டைம் வந்து கீ ஃபேக்டராக வச்சு நம்மளை ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 2 ப்ராடக்ட் இருக்குது, ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி. ஓகே, ப்ராடக்ட் ஏக்கு மெட்டீரியல் 24 தேவைப்படுது. அண்ட் லேபர் பார்த்தீங்கன்னா ₹1 per hour. ஓகேவா? அதாவது 1 மணி நேரத்துக்கு ₹1 லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் ₹2 சொல்லியிருக்காங்க ப்ராடக்ட் ஏ. அண்ட் ப்ராடக்ட் பி பார்த்தீங்கன்னா 3 ஹார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வேரியபிள் ஓவர்ஹெட் பார்த்தீங்கன்னா 2 per hour, 1 மணி நேரத்துக்கு ₹2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ₹4 காஸ்ட் ப்ராடக்ட் ஏ. அண்ட் பி பார்த்தீங்கன்னா ₹6. அதுக்கப்புறம் சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹100 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 110. ஸ்டாண்டர்ட் டைம் டு ப்ரொடியூஸ், அதாவது ப்ராடக்ட் ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹார்ஸ் தேவைப்படுது. அண்ட் ப்ராடக்ட் பி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 ஹார்ஸ் தேவைப்படுது. எஸ், இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சேல்ஸ் எழுதியாச்சு. ப்ராடக்ட் ஏவோட சேல்ஸ் எவ்வளவு? 100 அண்ட் ப்ராடக்ட் பி 110, அதை எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் தான் நமக்கு வேணும். ஓகே, இந்த லிமிட்டிங் ஃபேக்டர் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் வேரியபிள் காஸ்ட்டு தான் கன்சிடர் பண்ணணும். வேரியபிள் காஸ்ட் இன் த சென்ஸ் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் நமக்கு எது வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வேரியபிள் காஸ்ட் தான், லேபர் வேரியபிள் தான், அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட். இது 3 தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ சேல்ஸோடு நம்ம மெட்டீரியலை மைனஸ் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு கான்ட்ரிபியூஷன் வேணும் அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் கான்ட்ரிபியூஷன் இல்லையா? அப்போ நமக்கு இங்கே இருக்க வேரியபிள் காஸ்ட் 1 by 1 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு வரலாம். எஸ், ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பாருங்கள். ப்ராடக்ட் ஏக்கு 24 அண்ட் ப்ராடக்ட் பிக்கு 14, அதை எழுதிக்கலாம். பாருங்கள், எழுதியாச்சு. 24 இது அண்ட் இது 14. அதுக்கப்புறம் லேபர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏக்கு 2 இருக்குது அண்ட் ப்ராடக்ட் பிக்கு 3, அதை எழுதிக்கலாம். எஸ், 2, 3 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வேரியபிள் ஓவர்ஹெட் பார்த்தீங்கன்னா 4, 6 இருக்குது. ஸோ அதையும் எழுதிக்கலாம். நம்ம இங்கே 4, 6 எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் வேரியபிள் காஸ்ட் என்னென்ன இந்த ப்ராடக்ட் ஏக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 + 2 + 4. ஓகே, மொத்தம் சேர்த்து 30. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 14 + 3 + 6 23 வருது. அப்போ இந்த 100லேருந்து இந்த 30 மைனஸ் பண்ணணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 110ல் இங்கே 23 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் வரது தான் நமக்கு கான்ட்ரிபியூஷன். இப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, ப்ராடக்ட் ஏக்கு 70 வருது அண்ட் இந்த ப்ராடக்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா 87 வந்திருக்கு கான்ட்ரிபியூஷன். இப்போ இந்த கான்ட்ரிபியூஷனை நம்மளோட லிமிட்டிங் ஃபேக்டரை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, லிமிட்டிங் ஃபேக்டர்ன்றது நமக்கு என்ன, இங்கே டைம்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ப்ராப்ளமில் அவங்களே லிமிட்டிங் ஃபேக்டர் என்னன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏ 2 அண்ட் ஃபார் ப்ராடக்ட் பி 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த 2வை இந்த கான்ட்ரிபியூஷனை வச்சு டிவைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த 3யை இந்த கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை பண்ண போகிறோம். ஓகே, அப்போ நமக்கு per ஹார்க்கு எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், 70 டிவைடட் பை 2 போட்டோன்னா நமக்கு 35 வருது. ஓகே, கான்ட்ரிபியூஷன் பர் ஸ்டாண்டர்ட் டைம். அந்த ஸ்டாண்டர்ட் டைமுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ், அதே மாதிரி இங்கே 87 டிவைடட் பை 3. ஓகே, பார்த்தீங்கன்னா 29 வருது. இப்போ இதை கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது எது லீஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லீஸ்ட்டாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்குது. அப்போ நம்ம எதை பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஃபிட்டபிள் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஏ. பிகாஸ் அதுதான் ஜாஸ்தி கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 29 தான் கொடுக்குது, இது பார்த்தீங்கன்னா 35 கொடுக்குது. அப்போ கான்ட்ரிபியூஷன் எது ஜாஸ்தி கொடுக்குதோ அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ப்ராடக்ட் ஏ இஸ் ப்ராஃபிட்டபிள். நம்மளோட லிமிட்டிங் ஃபேக்டர் டைம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் ஏ இஸ் ப்ராஃபிட்டபிள். ஓகே, இப்படி தான் கன்க்ளூட் பண்ணணும். எஸ், புரியுதா? எஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சாப்டர்லேருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.